அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடப்பகுதி நம்ம என்ன பார்க்க போறோம்னா குறுந்தொகை. குறுந்தொகை ஏன் பெயர் வந்துச்சு அப்படி பார்க்கும்போது 4 அடி முதல் 8 அடிகளை கொண்ட குறுகிய அடிகள், அதாவது குறைந்த அடிகளை கொண்டதுனால இது குறுந்தொகை என்ற பெயர் பெற்றது. அதனுடைய சிறப்பு பெயர் பார்ப்பது நல்ல குறுந்தொகை என்றது சிறப்பெயர் பெற்றிருக்கு. நூலின் அமைப்பு பார்க்கும்போது இது அகம் சார்ந்த நூல். குறுந்தொகை அகம் சார்ந்த நூல். பாடல் 400 பாடல்கள் கொண்டது. குறுந்தொகை 400 பாடல்கள் கொண்டது. கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 401 பாடல்கள் கொண்டது. அதாவது குறுந்தொகை உரையாசிரியர்களால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா குறுந்தொகை. அதுவும் எந்த பாடல் அதிகமா மேற்கோள் காட்டப்பட்டதுன்னா 235வது பாடல் அதிகமா உரையாசிரியர்களால் மேற்கோள் காட்டப்பட்டது. அதாவது 235வது பாடல். சரிங்களா? இந்நூலே முதல்ல தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னு சொல்றாங்க. 8 தொகையிலே முதல்ல தொகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னா இந்த குறுந்தொகை தான். சரிங்களா? இதுல முதல் பொருள் கருப்பொருள் விட அதிகமா உரிப்பொருளுக்கு சிறப்பிடம் தந்துள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. குறுந்தொகை 401 பாடல்களுமே ஆசிரியர் பாவால் ஆனது. இந்த 401 பாக்களுமே குறுந்தொகை என்ன பாக்களால் ஆனதுன்னா 401 பாடலுமே ஆசிரியர் பாவால் ஆனது. சரிங்களா? குறுந்தொகையை தொகுத்தவர் யாரு அப்படின்னா புரிக்கோ. இவர் ஒரு குறுநில மன்னர். புரிக்கோ என்பவர் ஒரு குறுநில மன்னர். சரிங்களா? தொகுப்பித்தவர் பெயர் கிடைக்க பெறவில்லை. இப்போ வரைக்குமே ஒரு பெயர் நமக்கு தெரியாது. சரிங்களா? குறுந்தொகையின் பாடல் 4 அடி முதல் 8 அடிகளை கொண்டுள்ள பாடல் தான் இந்த குறுந்தொகை. ஆனா 307வது பாடலும் 391வது பாடல் மட்டுமே 9 அடிகளால் ஆன பாடல். அதாவது குறுந்தொகையில் 9 அடிகளை கொண்ட பாடல் எந்தெந்த பாடல்னு கேட்டாங்கன்னா 307வது பாடல் 391வது பாடல் 9 அடிகளை கொண்ட பாடல். சரிங்களா? கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனாரு. இவர் யாரை பற்றி பாடியிருக்காருன்னா முருகனை பற்றி குறுந்தொகையில பாடியிருக்காரு. சரிங்களா? பாடிய புலவர்கள், இந்த குறுந்தொகையை பாடிய புலவர்கள் எத்தனை பேருன்னு கேட்டாங்கன்னா 203 பேர். பல நூட்கள்ல 203 பேருன்னு கொடுத்திருக்காங்க. ஒரு சில நூல்ல 205 பேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ல 203ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க அதை டிக் பண்ணுங்க. அப்படி 203 கொடுக்கல 205 தான் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க 205 டிக் பண்ணுங்க. சரிங்களா? ஆனா இந்த 401 பாடல்ல 10 பாடல் மட்டும் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இந்த குறுந்தொகையில் 10, அதாவது எத்தனை பாடலுக்கு ஆசிரியர் பெயர் தெரியல அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 பாடலுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. சரிங்களா? குறுந்தொகையில் எத்தனை பாடலுக்கும் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு 10 பாடல் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு சொல்லலாம். பாடல் இந்த பாடல் தொடர் இருக்குல்ல, அந்த தொடரால் பெயர் பெற்றவர்கள் யாராருன்னு பார்த்தோன்னா அணிலாடு மூன்றிலார், செம்புல பெயர் நீரார், காக்கை பாடினியார், ஓமை சிறப்பால். அதாவது இந்த ஓமையை சிறப்பால் பெயர் பெற்றவர் 18 பேரு. சரிங்களா? குறுந்தொகை பதிப்புன்னு பார்க்கும்போது முதல்ல யார் இந்த குறுந்தொகை பதிப்பித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது திருக்கண்ணபுரத்தை சேர்ந்த மாளிகை சௌரி பெருமாள் அரங்கன். அதாவது சௌரி பெருமாள் அரங்கன் தான் முதல்ல இந்த நூலை பதிப்பித்திருக்காரு. எந்த ஆண்டு பார்க்கும்போது 1915ஆம் ஆண்டு பதிப்பித்திருக்காரு. அந்த நூலினுடைய பெயர், தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா மூலமும் புத்துரையும் என்ற தலைப்புலதான் அவர் வெளியிட்டிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் வெளியீடுகள்லாம் பார்க்கலாம். 1915 யார் சொன்ன? சௌரி பெருமாள். இவர் தான் முதல்ல வெளியிட்டவர். அதுக்கப்புறம் 1930 கே ராமரத்தின ஐயர் வெளியிட்டிருக்காரு. அவர் எதிர வெளியிட்டாருன்னா கால நிலையம் என்ற வார இதழ்ல அவர் வெளியிட்டார். வாரம் வரும்ல இதழ்கள், அந்த இதுலதான் அவர் குறுந்தொகையை வெளியிட்டிருக்காரு. சரிங்களா? 1933 அருணாசல தேசிகர் அவர் மூலத்தை மட்டுமே வெளியிட்டிருக்காரு. 1937 ஊவே சாமிநாதர்
ஐயர் வந்து விளக்கத்தோடு சேர்த்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி பதிப்பாக அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. இவர் தான் வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்றோம். இவரை வந்து ஏன் ஊவே அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஊவே சா அப்படின்னு சொல்றோம்னா, உத்தமநாதபுர வெங்கட சுப்பையா அவருடைய மகன். வெங்கட சுப்பையாவுடைய மகன் யாரு? அந்த சாமிநாதன். அவரை தான் வந்து சுருக்கி ஊவே சாமிநாதர் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சரிங்களா? இவர் தான் தமிழ் தாத்தா. 1940 வந்து எஸ் வையாபுரி பிள்ளை வந்து வெளியிட்டிருக்காரு. இவருடைய உரையில வந்து 234வது பாடல் மட்டும் புதுசா இருக்கு. அந்த குறுந்தொகையில இல்லாத பாடல ஒரு புது பாடலை வந்து அவர் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. அது எத்தனாவது பாடல்னு பார்த்தோம்னா 234வது பாடல் வந்து அந்த பாடல் வந்து புதுசா இருக்கு. அதாவது குறுந்தொகையிலே இல்லாத பாடலை அவரா ஒரு பாடலை வந்து ஏற்றிருக்காருன்றத இந்த எஸ் வையாபுரி பிள்ளை அவருடைய நூல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உரையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது யாரு சொன்னாருன்னு பார்த்தோன்னா 1985 மு சண்முக பிள்ளை வந்து சொல்லியிருக்கார். இவரும் வந்து உரை வந்து 1985 மு சண்முக பிள்ளை வெளியிட்டிருக்காரு. சரிங்களா? இந்த குறுந்தொகையுடைய பழைய உரைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதல்ல இருக்கிற 380 பாடல்ல வந்து பேராசிரியர் வந்து உரை எழுதியிருக்காரு. அடுத்த 20 பாடல்ல வந்து நச்சினைக்கு நேரம் வந்து உரை எழுதியிருக்காரு. சரிங்களா? நச்சினை அதாவது பேராசிரியர் எத்தனை பாடலுக்கு குறுந்தொகையில் உரை எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டாங்கன்னா 380 பாடலுக்கு வந்து உரை எழுதியிருக்காரு. நச்சினைக்கு நேரம் எத்தனை பாடலுக்கு உரை எழுதியிருக்காருன்னா 20 பாடலுக்கு உரை இருக்கும். ஆனா இந்த குறிப்புகள் மட்டும்தான் இருக்கு. அவங்க 2 பேருமே எழுதிய அந்த உரை வந்து இப்ப வரைக்குமே நமக்கு கிடைக்கல. சரிங்களா? அதாவது பேராசிரியரும் நச்சினை கணையாரும் உரை எழுதியிருக்காங்க இவ்வளவு பாடலுக்குன்னு மட்டும் அந்த குறிப்புகள் மட்டும் தான் பல நூல்கள் இருக்கு. ஆனா அவங்க எழுதிய உரைகள் வந்து நமக்கு இப்ப வரைக்குமே நமக்கு கிடைக்கல. சரிங்களா? திணைன்னு பார்க்கும்போது குறிஞ்சி திணையில எத்தனை பாடல் இருக்குன்னு பார்க்கலாம். குறுந்தொகையின் குறிஞ்சி திணை எத்தனை பாடல் அப்படின்னு சொன்னா 147 பாடல். பாலைத்திணை 90 பாடல். நெய்தல் திணை 71 பாடல். மருதத்திணை 48 பாடல். முல்லைத்திணை 45 பாடல். 45 பாடல் இருக்கு. ஓகேங்களா? பாடலால் அறிய வரும் செய்தி என்ன செய்தி சொல்றாங்கன்னு பார்க்கும்போது பேராசிரியர்கள் பற்றியும் சிற்றரசர்கள் பற்றியும் பாரி ஓரி நல்லி நன்னன் இவங்களை பற்றியான வரலாற்று குறிப்புகளை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குறுந்தொகையில வந்து கைகிளை பெருந்திணை பற்றிய செய்திகளை சொல்லியிருக்காங்க. இல்லறத்தில் புரிதல், இல்லறம் வந்து எப்படி நடத்தணும், எப்படி வாழணும், அந்த ஒழுக்க நெறி என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை, தலைவன் மீது தலைவி வைத்த நம்பிக்கை பற்றி சொல்லியிருக்காங்க. சூழ் உரைத்தல்லாம் தலைவி வந்து தலைவன் மேல இருக்கிற அன்பால அவள் வந்து அதை பத்தி ஒரு பித்து பிடிச்சாமலும் இருக்கிறத நினப்போட இருக்கிறத வந்து சொல்றதுதான் சூழ் உரைத்தல். மடல் ஏறுதல்னா தலைவன் வந்து தலைவி வேணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவான், எருக்கும் பூவை வந்து தலையில் சூடிக்கொண்டு பனைமரத்தால் ஆன குதிரை, பனைமரத்தால் கருக்கு இருக்குல்ல, அந்த கருக்கால் ஆன குதிரையின் மேல் ஏறி உட்கார்வதுதான் வந்து மடல் ஏறுதல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது வேலன் வெறியாடுதல். அவள் வந்து தலைவி வந்து பித்து பிடித்ததுனால இருக்குதுங்க. சாமி கிட்ட கூட்டின்னு போயிட்டு இவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு வேலன் வெறி ஆடுதல் பண்ணுவாங்க. கல்வி நிலையை பத்தியும் சொல்லியிருக்காங்க. குறுந்தொகையில வந்து ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் சரி பெண்ணும் சரி 2 பேருமே கல்வி வந்து கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகையிலே வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்துன்னு பார்த்தா இந்த தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, படைத்தலைவர், அவங்களுக்கு வந்து யாரு அவங்க சிறந்தவர்களோ அந்த சிறந்தவர்களுக்கு வந்து படைத்தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஏனாதி என்ற பட்டத்தை வந்து வழங்கியிருக்காங்க. படைத்தலைவர்களுடைய சிறந்தவர்கள் யாரோ அவங்களுக்கு வந்து ஏனாதி என்ற பட்டத்தை வந்து வழங்கியிருக்காங்க. அதியமானினுடைய தலைநகர் வந்து தகடூர்னா இப்ப இருக்கிற தர்மபுரியை தான் வந்து தகடூர்னு சொல்றோம். கொல்லிமலை தலைவன் வந்து வல்வில் ஓரி. கரிகாலனுடைய வேறு பெயர் என்ன? கரிகாலனுடைய வேறு பெயர் என்னன்னு கேட்கும்போது திருமாவளவன். கரிகாலனுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமாவளவன் தான் அவருடைய வேறு பெயர். சரிங்களா? விழா காலங்களை வந்து பெண்கள் வந்து ஆடும் கூத்து வந்து என்ன கூத்துனா துணங்கை. அதாவது குறுந்தொகையில பெண்கள் ஆடும் கூத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது துணங்கை.
சரிங்களா? சூலத்தை ஏந்திய உள்ள பெண் தெய்வம் என்ன? உள்ள குறுந்தொகையில் உள்ள பெண் தெய்வம் என்னன்னு கேட்டாங்கனாலே சூலி. இங்க இல்லத்தினும் பெரியது வானினும் உயர்ந்ததன்று. இந்த பாடலுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, தலைவனுடைய அன்பை ஆழத்தையும் தலைவி வந்து தலைவன் மேல வச்சிருக்க நம்பிக்கையும் எடுத்துரைக்கத்தான் இந்த பாடல்னு சொல்றாங்க. வினையே ஆடவர்க்கு உயிர் அப்படின்னு சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, ஆண்களுடைய கடமைதான் வந்து உயிர் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்கள் செய்யும் கடமைகள் எல்லாமே அவங்களுக்கு உயிர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? குறிப்பிடப்படும் மன்னர்கள், ஏன்னா நிறைய மன்னர்கள் இருக்காங்க. நான் ஒரு சில மன்னர்கள் தான் நான் கொடுத்திருக்கேன். குட்டுவன், பெரும்பொன் பொறையன், பசும்புன் பாண்டியன், நன்னன். நன்னன் வந்து பெண் கொலை புரிந்தவன் தான் நன்னன். அதாவது பெண்ணை வந்து கொலை புரிந்தவன் தான் நன்னன். இந்த கதையை சொல்லணும்னா அது பெரிய லென்த்தா போகும், அதனால இப்ப சொல்ல முடியல. வல்வில் ஓரின கொல்லிமலை தலைவன், ஓகேங்களா? பாரி, தொண்டையார், இவங்களை பத்திய இந்த மன்னர்களை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஊர்கள் பார்த்தோன்னா காஞ்சியூர், சிறுநல்லூர், குறும்பூர், பொறையன் கொல்லி, கொல்லி குடவரை, பொறையன் தொண்டி, பாரி பரம்பு, இந்த ஊர்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க. மொழியாக்கம் பார்க்கும்போது அமெரிக்காவில் வாழும் வைதேகி ஹார்பர்ட் இந்த சங்க இலக்கியத்தில் உள்ள அடங்கிய 18 நூல்களையுமே வந்து ஆங்கிலத்தை வந்து மொழிபெயர்த்துள்ளாரு. சரிங்களா? 18 நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு அப்படி சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா வைதேகி ஹார்பர்ட். ஓகேவா? அதேவே இங்கிலாந்தை சேர்ந்த ராபர்ட் பட்லர், இவர் வந்து குறுந்தொகையை ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்த்திருக்காரு. குறுந்தொகையை மட்டும்தான் இவர் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. அதோடைய விளக்கத்தையும் அவர் வந்து அந்த இடத்துல எழுதியிருக்காரு. அதாவது ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இவா வில்டன், இவர் வந்து குறுந்தொகையை வந்து பாடபேதங்கள் அனைத்தையுமே ஆய்வு செய்து மொழிபெயர்த்து அதோடைய விளக்கத்தையும் சேர்த்து 3 பகுதிகளாக வந்து அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. சரிங்களா? யாரு? பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இந்த குறுந்தொகையினுடைய சிறப்புன்னு பார்க்கும்போது நல்ல குறுந்தொகை என்ற சிறப்பெயர் பெற்ற நூல் இது. 50 பாடல்கள் வந்து தொல்காப்பிய உரையாசிரியர்களால் மேற்கோள் காட்டப்படுது. தொல்காப்பிய உரையாசிரியர்களா இருக்காங்களா, அவங்க வந்து 50 பாடலுமே மேற்கோளா வந்து காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 29 உரையாசிரியர்கள் வந்து தத்தம் உரையிலே, அதாவது தத்தம் முறையிலே சுமார் 716 முறை 716 முறை வந்து குறுந்தொகை பாடல்கள் வந்து மேற்கோள் காட்டியுள்ளன. 716 முறை வந்து குறுந்தொகை நூல்களை வந்து மேற்கோளா காட்டியுள்ளாங்க. நச்சினைக்கிணையார் மட்டுமே 208 முறை வந்து தன் உரைகளை குறுந்தொகை பாடல்களை மேற்கோள் காட்டியுள்ளார். நச்சினைக்கிணையார் எத்தனை முறை குறுந்தொகை பாடலை மேற்கோளாக காட்டியுள்ளார்னு கேட்டாங்கன்னா 208 முறை வந்து மேற்கோளாக காட்டியுள்ளார். சரிங்களா? யாவும் ஆவும் யாராகிறோ இந்த பாடல்ல ஆங்கில மொழியாக்கம் வந்து யார் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆங்கில மொழியில வந்து என்ன பண்ணிருக்காங்களாம், லண்டன்ல உள்ள ஒரு சுரங்கப்பாதையில வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. ஒரு சுரங்கப்பாதையில வந்து என்ன பண்ணிருக்காங்க, யாவும் நாவும் யாராகிறோ என்ற பாடல்ல வந்து இந்த பாடலில் வந்து குறுந்தொகை பாடல்ல 40வது பாடல், அந்த பாடலை வந்து அந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேற்கோள் பார்த்தோம்னா கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ வந்து இறையனார் எழுதியிருக்காரு. வினையே ஆடவர்க்கு உயிரே வாழ்முதல் மனை உரை மகளிருக்கு ஆடவர் உயிரே என்றது பாலை பாடிய பெருங்கடுக்கோ. செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கேள்வி, நச்சினைக்கிணையார் குறுந்தொகையை எத்தனை முறை மேற்கோளாக காட்டியுள்ளார்? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.